தி ஹிந்து டெய்லியும் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் போர் அடிக்கலாம், ஒரு மாதிரியான கன்சென்ட்டாக இருக்கலாம். அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போது ஏப்ரல் 21 உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டாக என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஹிந்து பேப்பர் கவர் பண்ணலாங்கிற இந்த பிரச்சனை வேண்டாம். ஓகே, இப்போது இதில் ஒரு 3 நியூஸு இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னா, இந்த 21 பேர் 21 கில்ட் ஆஸ் த பஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்திருக்கு இல்லையா? இது ஜம்மு காஷ்மீர்ல நடந்திருக்கு. கார்ஜின்னு சொல்லுவாங்க. கார்ஜிங்கிறது அது ஒரு இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மவுண்டைன்ஸ் இருக்கு, டிரான்ஸ் மவுண்டைன் இருக்கு. அதுல பஸ் வந்து கவிழ்ந்து விழுந்துருச்சு, 21 பேர் இறந்துட்டாங்க. இது ஒரு டிசாஸ்டர், இது ஒரு இழப்பு தான். இது கவர்மெண்ட்ல இது பண்ணாலும் அந்த இடத்துல நமக்கு எதனால விழுந்துச்சு அப்படிங்கிறப்போ கார்ஜ் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். அது 3 விஷயமா அந்த கார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட்டர்ஃபால் ஃபார்மேஷனு எப்படி ஆகுது பாருங்க. கார்ஜஸ்னா இதான், ஹார்ட் ராக் இருக்கும், சாஃப்ட் ராக் இருக்கும். தண்ணி ஒழுக 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 அப்படியே வந்து இதை அரிச்சுக்கிட்டு போயிட்டு ஸ்லீப் ஆயிடும். இப்போ 2 லேண்ட் இருக்கு. கார்ஜஸ் எப்படி உருவாகும் அப்படின்னா, அப்ளிஃபிட்மெண்ட், டவுன் பிளிஃப்மெண்ட் இப்படி உருவாகிறது ஒரு கார்ஜஸ். ஸோ அதுக்கப்புறம் எரோஷன்ஸ், ரிவர் போய் அவலான்சஸ் போய் அது மூலயமா எரோஷன் நடந்து மேல ஹார்ட் ராக் இருக்கும், கீழே ரொம்ப சாஃப்டான ராக்ஸ் இருக்கிறதுனால அரிச்சுக்கிட்டு போயிட்டு அது மூலயமா ஸ்டீப்பான ஒரு கார்ஜஸ் உருவாகும். ஸோ அதுதான் இது. அட் த சேம் டைம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ a deep cleft resulting from weathering and erosive activity of rivers இதுதான் கார்ஜஸை உண்டாக்கும். வேலி வேற, கார்ஜஸ் வேற. ஓகே, பாத்தீங்களா? எல்லாமே ஸ்டீப்பா இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே எரோஷன்னால உருவாகிறது. ஸோ இந்த கார்ஜஸ்ல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, கார்ஜஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறது ஜியோகிராஃபில இதுதான். கார்ஜஸ் இஸ் த டீப் வேலி, வெரி ஸ்டீப் ஸ்ட்ரைட் சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல 21 பேர் இறந்திருக்காங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நர்மதா ரிவர்ல ஜபல்பூர் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ்ல இந்த கார்ஜஸை நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம தமிழ்நாட்டுல ஒகேனக்கல்ல இருக்கிறது கூட ஒரு டைப் ஆஃப் கார்ஜஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஜார்ஜஸ் எப்படின்னா 3 டைப் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகும். அதுதான் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இது எர்த்குவேக்னால உருவாகிறது. அதுக்கப்புறம் ரிவர் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னால, ரிவர்ஸ்னால உருவாகிறது. ஸோ இந்த வேலிஸ்ல ரிவர்ஸ்னால உருவாகி பக்கத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு போறது. இந்த ஃப்ளட் அப்பெல்லாம் பார்த்துருப்போம், அரிச்சுக்கிட்டே போவோம், வீடு அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். அது அப்படியே ஒரு டீப் ஸ்ட்ரோப்பா இருக்கும். ஓகே, அதே மாதிரிதான் அந்த கார்ஜஸ். இந்த கார்ஜஸ் நம்ம எதுல அதிகமா பார்ப்போம் அப்படின்னா, இந்த படத்துல இந்த பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் கூட பார்ப்போம். ஓகே, அதே மாதிரிதான். அப்புறம் கிளேசியர் மெல்டிங்கு, எரோஷன் ஆஃப் செடிமெண்ட் ராக்ஸ் இது எல்லாமே வந்துதான் இந்த கார்ஜஸ் உருவாகிறது. ஸோ பாத்தீங்களா, இதுதான் நமக்கு. அதுதான் அந்த இதுல கொடுத்துருக்கு. 21 பேர் இறந்திருக்கிறாங்க. எந்த கார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பஸ் ரோல்டு டவுன் 60 to 70 ஃபீட் கிட்ட ரோல் ஆயிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஓகேவா? இதுல எங்கன்னா உதாம்பூருங்கிற இடத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதனால இந்த கார்ஜஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நியர்லி 70 feet into the கார்ஜ், அதனால எடுத்திருக்கோம். இது வந்து சாம்பஞ்சி ஃபார் ட்ரைனிங் வேற, அதுக்கப்புறம் தோக்ரா ரெஜிமெண்ட் இவங்க எல்லாமே போய் இதுல மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிறைய கார்ஜஸ் வேற இருக்கும். ஓகே, ஸோ இதுதான், வேற ஒன்றும் இதுல இல்லை நம்ம பார்க்கறதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. விசாகப்பட்டினம் இருக்குல்ல, வைசாக்கு, அந்த ஜூக்கு ஒரு பிளாக் பேந்தரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு லேடி பிளாக் பேந்தரு. A female black panther will be released into இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க், IGZP. அது எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், வைசாகப்பட்டினம். இப்ப ரீசெண்டா அமராவதி அப்படிங்கிறத ஆந்திர பிரதேசோட ஸ்டேட்டா மாறுறதுக்கு ஃபுல் ஒப்புதல் பார்லிமெண்ட்ல இருந்து வழங்கியிருக்கிறாங்க. அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல 2 டேட்டா சென்டர்ஸ் வேற ஓப்பன் ஆக போகுது, அதையும் பார்த்துருக்கோம். அதோடு சேர்த்து இப்போ இந்த 40 years கேப்பா இருந்த இந்த பிளாக் பேந்தரை இருக்கு. அஸ்ஸாம் ஸ்டேட் ஜூ பொட்டானிக்கல் கார்டன் கவுஹாத்திலேருந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த IGZP இந்த பிளாக் பேந்தரை பத்தி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படியும் இது ஒரு என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்கு IUCN படி. அது என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒரு கேட், பிக் கேட்ஸ் அந்த இதுக்குள்ளதான் வருது.
அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எப்படின்னா எங்கே பார்த்தாலும் வியாபிச்சு இருக்காது. ஓகே, ஸோ நமக்கு வெஸ்டர்ன் கேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட வாழ்விடம் எங்கே இருக்கு, இது எந்த லிஸ்ட்ல இருக்கு, இது எந்த அளவுக்கு பாப்புலேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிளாக் பேந்தர் இதோட டார்க் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஓகே, மெலானிஸ்டிக் டார்க் கலர். அதுக்கப்புறம் ஜீனஸ் பேந்தரியா அந்த இதுல சேர்ந்தது தான் இது. இதோட சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னா பிளாக் லியோபார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பேந்தரா பேர்டஸ், அப்படின்னா பிளாக் ஜாக்வார், பேந்தரியா ஆன்கா. ஸோ இது நமக்கு சயின்டிபிக் நேமு பிளாக் பேந்தர்னு சொல்லுவாங்க, பிளாக் லியோபார்டு, பிளாக் ஜாக்வார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேந்தரியா பேர்டஸ், அப்புறம் பேந்தரியா ஆன்கா, பேர்டஸ் அண்ட் ஆன்கா, இது சயின்டிபிக்கல் நேம். அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் வாழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, அதுக்கப்புறம் அமெரிக்காஸ்ல, இது எல்லாத்துலயுமே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. சவுத் வெஸ்ட் சைனா, அதுக்கப்புறம் சவுத் இந்தியா, நேபாள், மலேசியா, இந்தோனேஷியா எங்க பார்த்தாலும் பரவி இந்த பிளாக் பேந்தர் இருக்கு. ஓகே, நம்ம இந்தியா ரேஞ்சில் எங்க இருக்கு அப்படின்னா கபினி ஃபாரஸ்ட். ஸோ கபினி ஃபாரஸ்ட் கர்நாடகால, நாகர்கோல் நேஷனல் பார்க்கு, பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வெஸ்டர்ன் கேட்ஸ், அப்புறம் சைலண்ட் வேலி, அப்புறம் சுந்தர்பன்ஸ்ல இருக்கு. இது வந்து கிளாசி பிளாக் மற்றும் டார்க் ப்ரௌன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பிஹேவியர் என்ன அப்படின்னா டெரிட்டோரியல் ஹண்டர்ஸ். ஸோ அது தன்னைத்தானே ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும். அட் த சேம் டைம் மேலி ஆர் த பாலிகேமஸ் இன் நேச்சர், பலதார உடலுறவு கொள்றதா இந்த பாலிகேமஸ் நேச்சர். அட் த சேம் டைம் வல்னரபிள் லிஸ்ட்ல இருக்கு. அப்பெண்டிக்ஸ் 1ல சைட்ஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1 அந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி இது அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஷெட்யூல்டு 1 மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. இது வந்து ஹேபிட்டட் லாஸ், போச்சிங் அண்ட் டிக்ளைனிங் ப்ரே பாப்புலேஷன் மூலியமா இது தன்னோட பாப்புலேஷனை குறைஞ்சிட்டு வருது. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. ஓகே, அதுக்கப்புறம் டிஜிட்டல் அரெஸ்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப தப்பு, இது வந்து ஒரு கிரைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒரு சைபர் கிரைம் மாதிரி தான். இதுக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு லாஸ் எதுவும் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல வெல்த்தியா இருக்கிற நல்ல ஓல்டேஜ் பீப்புளை கார்னர் பண்ணி அவங்கள மிரட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை வாங்குவாங்க. அது கிரிப்டோ கரன்சி மூலியமா இல்ல டிஜிட்டல் வேலெட் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல வாங்கி வித்தின் த ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஒன்ஸ் பணம் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்பி ரிட்ரைவ் பண்ண முடியாது. டிஜிட்டல் கரன்சி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா பண்றத அப்படிதான் இவங்க மிரட்டி பணத்தை வாங்குறாங்க. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்கேம். ஓகே, இது ஹியூமன் டிக்னிட்டி. சிஜே டிஜிட்டல் அரெஸ்ட் இஸ் த சைபர் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா கிரிமினல் சைக்காலஜிக்கல் ட்ராப் பண்றது தான். கிரிமினல் சைக்காலஜிக்கலி ட்ராப் எ பர்சன்ஸ் ஆன்லைன் மூலியமா பிடிக்கிறாங்க. இப்போ அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அப்புறம் வந்து நான் உங்களுக்கு கால்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றது, ஆன்லைன்ல ஹோம் வீட்டில் வேலை வாங்கினா வீட்டில இருந்தே வேலை பார்க்கலாம், இத்தனை லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு சொல்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான ஒரு வேலையும் செய்ய வேணாம், இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பணம் போட்டு வரேன்னு சொல்றது. இதே மாதிரி ஏகப்பட்ட ஃப்ராட்ஸு இதே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம்லிங், கிரிக்கெட், இந்த ஐபிஎல் மூலயமா டெலிகிராம்லாம் நிறைய வந்து கேம்லிங் நடக்குது, Dream11. ஸோ இதே மாதிரி போன்ற இந்த சூதுகள்லாம் தான் இது லிஸ்ட்ல வரும் டிஜிட்டல் சைபர் ஃப்ராட்ல. ஸோ யாரையும் பத்தி ஏமாந்துட வேணாம். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் இன்வால்வ் சைபர் கிரிமினல் கொண்டு வந்திருக்காங்க, சிபிஐ அண்ட் நார்காட்டிக்ஸ் இதுல. அதுக்கப்புறம் இதுல யார் மெயினா ஃபினான்ஷியல் லாஸ் பண்றாங்க அப்படின்னா விக்டிம்ஸ் பிகம் இம்பாசிபிள் டு ரெக்கவர் ஆல் த பொசஸிங் ஆஃப் ஓன் மணி அப்படிங்கறத இதுல மெயின் திங்கு. ஸோ இந்த பேமெண்ட் யாராவது ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்துக்கும் நம்ம ஈடுபடாம இருக்கணும். அதுதான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் டிசம்பர் 2025 14C அதுபடி இவங்களுக்கு லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 16லேருந்து 120 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரங்கிறதா கோல்டன் ஹவர்னு சொல்றாங்க. அதுலேருந்து நம்ம போட்ட பணத்தை எடுக்க முடிஞ்சாதான், அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது எடுக்க முடியாது. ஓகே, எல்பிஜி சப்ளை மாடல் இதை வந்து என்ன வல்னரபிலிட்டா இருக்கு நம்மள்கிட்ட சொல்றாங்கன்னா, இந்த பைப்பு நேச்சுரல் கேஸ் அது கம்பல்சரியா வேணும், அது நம்மள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற இந்த போர்னால வார்னால நமக்கு போதுமான எல்பிஜி இது இல்லை. ஓகே, ஸ்டாக்ஸ் இல்லை. இது வரைக்கும் நம்ம இந்தியா கன்சியூம்ட் அபவுட் 33.15 மில்லியன் லிட்டர் வந்து எல்பிஜி கேஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் எல்பிஜி லாஸ்ட் இயரு. ஸோ இப்போ இந்த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா 40% தான் இதுல நம்மளால டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. 60% நம்ம வெளியில இருந்தா இம்போர்ட் பண்றோம். அது எக்ஸாக்டா கத்தாரு, அங்கேருந்தா வந்து
நம்ம லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸை இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஏற்பட்ட பிளாக்கேஜஸ்னால, வார்னால நமக்கு அந்த சப்ளைஸ் வந்து கம்மியாக ஆகுது. ஸோ இதனால எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டோட்டல் எல்பிஜி டிமாண்ட் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 250% இருக்குது. ஸோ இண்டிஜினியஸ்லி ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 150% தான். ஓகே. ஸோ இந்தியா இஸ் த மோர் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்கிறாங்க. யாரை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஜப்பான், சைனா மற்றும் சவுத் கொரியாவை கம்பேர் பண்ணுறப்போ, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பாருங்க எல்பிஜி இம்போர்ட்டு எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% இந்தியா பண்ணுது, 70% ஜப்பானு, 40% சைனா, மற்ற 74.5% சவுத் கொரியா. எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஏஷியா எல்லாமே வந்து அவங்கள நம்பி தான் இருக்கிறோம். ஸோ எல்பிஜிக்கு, க்ரூட் ஆயிலுக்கு, எல்லாத்துக்குமே. க்ரூட் ஆயில் ஈரான்லேருந்து சைனா ப்ரொக்யூர் பண்ணுது. ஜப்பான் அதே மாதிரி வெளியில் இந்த வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வேற யார், ரஷ்யா வந்து அவங்களே வந்து இம்போர்ட் பண்ணிக்காமல் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் அதே மாதிரி தான் ஈரான்ட்ட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரஷ்யாட்ட கொஞ்சம் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மெயினாக நம்ம வந்து இருக்கிறது கத்தார், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லேருந்து தான். ஸோ 15 days ஆப்ரேஷனல் டேங்கேஜ் கவர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இவங்க 180 daysக்கு எல்பிஜி இது வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து எல்பிஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணல சைனா இதெல்லாம். அதுக்கப்புறம் குளோபல் எக்ஸ்போர்ட்டபிள் எல்பிஜி பூல்ஸ் யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பாருங்க மெயின்லி ஹவுஸ் ஹோல்டு குக்கிங் பூல் தான் அதிகமாக. இது எதுக்காக எல்பிஜி மெயினாக நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னா ஹவுஸ் ஹோல்டு வீட்டு உபயோகத்துக்கு தான். இவங்க வந்து கமர்ஷியலுக்காகவும் கெமிக்கல்ஸ்க்காகவும் பண்ணுறாங்க. யாருன்னா ஜப்பானு. அதுக்கப்புறம் சவுத் கொரியா வந்து இண்டஸ்ட்ரியல் மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்காக தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைனா பாருங்க மெயின்லி வந்து பெட்ரோ கெமிக்கல் ட்ரிவன் மாடேஜுக்கு மட்டும்தான் இந்த எல்பிஜி பூலிங்க அதிகமாக வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் அதிகமாக வச்சிருக்கிறது எல்பிஜி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே பண்றது நம்ம தான். ஸோ இதில் கூட பாருங்க சைனா, சவுத் கொரியா டிஃபரன்ஸ் அகைன். சைனாவும் அதுக்கப்புறம் எல்பிஜி டிமாண்ட் வந்து பெட்ரோ கெமிக்கல் செக்டருக்கு தான் யூஸ் பண்றாங்க. சவுத் கொரியாவும் நேச்சுரல் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்துக்குமே ஹவுஸ் ஹோல்டு எனர்ஜிக்காக எலக்ட்ரிசிட்டியை இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அட் த சேம் டைம் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் 15 days ஆஃப் டேங்கேஜ் கவர் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. ஸோ 1,40,000 tons கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ 60 TMT ஆந்திர பிரதேஷ், அப்புறம் 8 TMT மங்களூரு, அதுக்கப்புறம் 1.5 daysக்கு நேஷனல் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த எல்பிஜி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ண போறோம் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்னா, அதை நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு அட் த சேம் டைம் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டிக்கு தான் மாறணும். ஸோ எல்பிஜி ப்ராப்ளம் இஸ் நாட் பாசிங் ஷார்டேஜஸ். இது வந்து கிச்சன்ஸ் கன்சியூம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் இந்த வல்னரபிளுக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஓகே. ஸோ இந்தியாவோட ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 2050க்குள்ள நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறது 2070க்குள்ள ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஸோ 2100 ஸ்டடி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கார்பன் ஸ்டோரேஜ் பை 2010. மரம் அதிகமாக வளர்றதுனால, டென்சிட்டி அதிகமாக வளர்றதுனால, ஸோ நிறைய க்ரீனரி இருக்கிறதுனால, ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய நடக்கிறதுனால கிளைமேட் சேஞ்ச் நிறைய பாதிக்கப்படாமல் ஸோ ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் twice as much carbon by the end of the century. ஸோ என்விரான்மெண்டல் ரிசர்ச் கிளைமேட் படி இதை வெளியில் நமக்கு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எஃப்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்படின்னா, த வெஜிடேஷன் கார்பன் பயோமாஸ் வந்து வெஜிடேட்டிவ் கார்பன் பயோமாஸ் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோ எமிஷன் 62% அதிகமாக இருக்கு. ஸோ மீடியம் எமிஷன் 97%. மொத்தம் 2100 ஃபாசில் ஃபியூல் இன்டென்சிவ் சினாரியோ நடந்திருக்கு 2030க்குள்ள. அதுக்கப்புறம் இந்த CO2 அட்மாஸ்பியரிக் CO2 எமிஷனை நம்ம குறைக்கிறதுக்கு 2050 நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுதான் இது. ஸோ அதிகமாக செமி ஏரிட் இந்த செமி ஏரிட் ரீஜன் சொல்லுவாங்க, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து செமி ஏரிட் டெசர்ட் அண்ட் செமி ஏரிட் ஜோனு. அங்கேயுமே வந்து அதிகமான கிரீனரி வளர்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஸோ இதான் இந்தியன் ஃபாரஸ்ட் டபுள் த கார்பன் ஸ்டோரேஜ் 2100. ஓகே. ஸோ இந்த இதில் CO2 ஃபெர்டிலைசேஷன் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹையர் அட்மாஸ்பியரிக்ல CO2 காணப்படுது. அட்மாஸ்பியர்ல அதிகமான CO2 கார்பன் காணப்படுதுன்றாங்க.
அதோட மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடேஷன் கார்பன் வந்து டெசர்ட் அண்ட் செமி ஏரிட் ஜோன்லையும் அதிகமாக ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற செமி ஏரிட் ரீஜன்லையும் காணப்படுறதா சொல்கிறாங்க. ஓகே, இந்த பயோமாஸ் ஃபியூல் இந்த இதனால அதிகமாக இருக்கு. ஓகே, ஃபியூல் பிளெண்ட் மாடல் E20ன்னு சொல்லுவாங்க. எத்தனால் 20%, இப்போ 85% எத்தனால் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கணும், மீதி தான் வந்து பெட்ரோகெமிக்கல். ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. த டிராஃப்ட் ரூல்ஸ் ரோல் அவுட் எத்தனால் 85 ஃபியூல் டு நோட்டிஃபைடு, இதுதான் நம்ம அதிகமாக சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, E85 இஸ் த ஃபியூல் பிளெண்ட் மேட் அப் ஆஃப் 80% எத்தனால், 50% பெட்ரோல் கேசோலைன், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபிளைட்ஸ்ல அதோட சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனும் இதை நெட் ஜீரோ அண்ட் எமிஷன் பை 2050 கார்பன் நெட் ஜீரோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தோனேஷியா, கொரியா ட்ரேடு இப்போதைக்கு பைலேட்ரல் ட்ரேடு மூலயமா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்னா $27 பில்லியன் ட்ரேட் மூலியமா, பைலேட்ரல் ட்ரேட் மூலயமா நம்ம பண்ண போறோம். ஸோ அதான் இது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அதன் மூலியமாக ஸோ சவுத் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பைலேட்ரல் ட்ரேட் நடந்திருக்கு. அதில் $27 பில்லியன் நம்ம மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் IATA, பிரீத்தி ஜெயின்கிறவங்க இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, IATA அப்படின்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் ஏவியேஷனில் கிளீன் ஃபியூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனில் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டு வரணும் ஃப்ளைட் இந்த இதுலலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே என்னது IATA மூலயமா இந்த பிளெண்ட், அதாவது எத்தனால் இருக்கு இல்லையா, எத்தனால் 85, கேசோலைன் 15%, அதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆல்கஹால் டு ஜெட், A to J ப்ராசஸ், இது மூலயமா நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்போ வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கிலாந்துக்கு ஒரு மீட் போயிருக்கிறாங்க, விசிட் போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இந்தியோ லங்கா அக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி பீரியட்ல பண்ணதை இப்போ அதுல ஒரு ஹிஸ்டரியை ரினியூ பண்றாங்க. நமக்கு இதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்தோ லங்கா அக்கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இந்தோ லங்கா அக்கார்டு எப்படின்னா ஸ்டேட்டுக்கும், இப்போ அங்க வந்து தமிழ் பேசுற பீப்புள்ஸ்க்கும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கும் இந்தோ லங்கா அக்கார்டு மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதோட இது என்ன அப்படின்னா இந்த 1987 தான் இது இந்தோ லங்கா அக்கார்டு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் கிரேட்டர் பொலிட்டிக்கல் பவர், தமிழுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதும் கிரேட்டர் பொலிட்டிக்கல் பவர் கொடுக்கறதும் ஸோ அதில் அந்த அக்கார்ட்ஸ்ல இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ரீட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ எப்போ பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இருந்த டைம்லேயே. அதுக்கப்புறம் ஜெயவர்தனே ஜூலை 1987 இவங்க 2 பேருக்கு மத்தியில தான் இந்த அக்கார்டு நடந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் ஐடாக் ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 30th அமெண்ட்மெண்ட் மூலயமா இது நடந்திருக்கு. ஐடாக் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாடு பார்ட்டி இலங்கை தமிழக கட்சி, அதான் தமிழரசு கட்சி. ஸோ தமிழ்நாடு இலங்கை தமிழக அரசு கட்சி, அதான் ஐடிஏகேங்கிறது. இதன் மூலியமா தான் இந்த அக்கார்டை அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏற்பட்ட வாரனால இது 2009 இது ஃபுல்லாகவே காலாவதி ஆயிடுச்சு. அதான் சொல்றாங்க, சின்ஸ் த எண்ட் ஆஃப் த சிவில் வார் மே 2009 ஐடாக் அண்ட் தமிழ் நேஷனல் அலையன்ஸ் வந்து ஃபார்மலா இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல கிராண்ட் மாஸ்டர், அதாவது அரோன்யாக்குங்கிறவர் 95th கிராண்ட் மாஸ்டரா இப்போ எமர்ஜ் ஆயிருக்கிறாரு. இந்தியாவோட 95th கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். அது போன வருஷம் ஃபைட்டுக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வைஷாலி வந்து ஃபைட்டில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஆடவர்களுக்கும் உள்ளது. ஸோ ஆரண்யக்கா கோஸ் பிகேம் த 95th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகே, செஸ் விளையாட்டில். ஸோ இவர் வந்து 2023 சான்ஸ் போட்டியிலையும் கலந்துருக்காரு. அட் த சேம் டைமு ஃபைடு வேர்ல்டு கப் கோவாவில் லாஸ்ட் இயரும் இவர் செலக்ட் ஆகியிருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ 95th கிராண்ட் மாஸ்டர் ஆரோன்யாக் கோஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் கணக்கில் தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2533 பாயிண்ட்ஸ் கிட்ட இவரு வச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ அவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இன்னைக்கு இந்த ஹிந்து பேப்பரில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.
டெய்லி உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் சிலபஸ் பாயிண்ட்ஸை நான் கவர் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.